ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சகஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சகஸ் கிச்சனில் சிக்கன் சாப்ஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த சுவையான சிக்கன் சாப்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அந்த பேனில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இதை மிதமான சூட்டில் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து மசாலாலாம் கரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ மசாலா வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் இல்லை பேனு எதில் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்தா தான் வந்து இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா அந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போது நான் ஒரு 2 பச்சை மிளகாய் அதில் சேர்த்துக்கிறேன். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம அதை வதக்கிக்கலாம். அடுப்பை வந்து சிம்லே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அடியில் காந்தி போகாமல் இருக்கும். இப்போது நான் இதில் 2 தக்காளியை வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கல அப்படின்னா 2 தக்காளியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன், அதாவது தனி மிளகாய் பொடி. 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு 1/2 கிலோ சிக்கன் வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய பீஸாக சேர்த்துக்கோங்க. சாப்ஸ்க்கு வந்து பெரிய பெரிய பீஸாக இருந்ததுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா வந்து கரிஞ்சிடாத அளவுக்கு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா இதை வதக்கி விடுங்க. இந்த மசாலா வந்து எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி. இப்போ தக்காளி அரைச்சோம்ல, அந்த சாறு அரைச்ச சாறுலேருந்து கொஞ்சமாக தண்ணி இதில் கலந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம வெங்காயத்து கூட உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து குக்கரில் அப்படியே மூடி வச்சுருங்க மிதமான சூட்டில். இப்போது 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. சிக்கன் வந்து ஒரு 3/4 பதம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி அது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கஸ்தூரி மேத்தி சேர்க்கல அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா ஒரு 5 முந்திரி பருப்பு எடுத்து அதை ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதை அரைச்சி எடுத்துருக்கேன். அந்த பால் வந்து ஒரு 2 டீஸ்பூன் இதில் விடுறேன். இது ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து சிக்கன் வந்து நல்லா கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். நீங்கள் இது சேர்க்கல அப்படின்னா தேங்காய் பால் இருந்ததுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான சிக்கன் சாப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட யம்மியான சிக்கன் சாப்ஸ் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு.
உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சாஹஸ் கிச்சன். பை வியூவர்ஸ்.